சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகன்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அகிலமும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய நட்புள்ளங்களும் சுக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்துமாக இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறை வணக்கம் பாடம் அருள்நெறி கனா காளியப்பன் அம்மா அவர்களையும், குரு வணக்கம் பாடம் அருள்நெறி கிருபாநிதி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று, ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று, அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரளால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிய துரியந்தந்து கருவறிந்த அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களர்த்தமத்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினைய நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடுகிறவருக்கும் நன்றிகள். நாடை சுத்தி செய்ய வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானது நித்யானந்த தவம் நடத்திய அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்றைக்கான ஞானமும் வாழும் தொகுப்பிலிருந்து பாடலுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அவதி போனுங்க ஐயா. போட்டாச்சையா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய தினம் குழந்தைகட்கே பக்தி நெறி
என்ற தலைப்பில் உள்ள கவிதையை சிந்தைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். உருவ வழிபாடு சிறு குழந்தைகளுக்கு மட்டும் உயர்ந்த முறை. மனது வளம் அடக்கம் இவை பழக பரும் அடைந்தோர்கட்கு 18 ஆண்டின் மேல் பருப்பொருட்கு மூல நிலை விண்ணுணரும் அறிவும் அருவுநிலை அகத்துணரும் அகத்தவம் இப்பாரனைத்தும் வாழ் மக்களுக்கும் பொது தேவை உய்ய கருவழியே நற்பிறப்பும் மும்மலங்களான கரைமறைந்து மனித குலம் மேன்மை வளம் எய்தும். பக்தி என்பது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அது ஏமாற்றமாகவோ மூட நம்பிக்கையாகவோ அமைந்துவிடக்கூடாது. நம்பிக்கை என்ற சொல் அல்லது ஒரு குணம் இருக்கின்ற போதே அதன் மறுபக்கம் அவநம்பிக்கை, ஏமாற்று என்பதும் இருக்கும். நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி மகாபாரதத்திலே ஒரு அற்புதமான ஒரு காட்சி உண்டு. வனவாசம் முடிந்து திரும்ப வந்த பிறகும் துரியோதனன் நாட்டை கொடுக்க மறுக்கிறான். அப்போ பாண்டவர்கள், பலராமன், கிருஷ்ணன் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்துகிறார். நேரடி யுத்தத்தை தொங்குவதா அல்லது தூது போய் சமாதானம் பேசி பார்க்கலாமா என்று ஒரு கலந்த ஆலோசனை. அப்போ கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தருடைய கருத்தையும் கேட்டுக்கொண்டு வருவார். இப்போ கடைசியாக சகாதனிடத்திலே வருகின்ற போது பீமனிடத்திலே இரண்டாவதாக பீமனிடத்திலே கேட்கின்ற போது பீமன் சொல்லுவான், நீ தூது போகாதே கிருஷ்ணா. ஏன் போகக்கூடாது என்றால் துரியோதனனே நாட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மிடத்திலே 5 அம்சங்கள் உண்டு. அவற்றை சிந்திக்காதவன் மதிக்காதவனிடத்திலே தூது போவது வீண் வேலை என்றான். வழக்கம் போல கிருஷ்ணர் விளக்கம் கேட்கிறார், அது என்னது என்று. இந்த யுத்தத்திற்கு மையமாக இருப்பது அர்ஜுனுடைய வில் ஆற்றல். அதை கண்டு பயந்தாவது நாட்டை தந்திருக்கலாம். அடுத்தபடியாக கதா யுத்தத்திலே சிறந்தவன் நான், என்னுடைய திறமை கண்டு பயந்தாவது நாட்டை தந்திருக்கலாம். பாண்டவர்களே நாங்கள் இருவரும் சேர்ந்து யுத்தம் செய்தால் எப்படி இருக்கும் என்பதை கண்டு பயந்தாவது நாட்டை தந்திருக்கலாம். பாஞ்சாலியின் கற்பை கண்டு பயந்தாவது நாட்டை தந்திருக்கலாம். இந்த 4க்கும் அஞ்சாவிட்டால் கூட பரவாயில்லை கிருஷ்ணா. பரம்பொருளாகிய நீயே எங்களுக்கு பக்க துணையாக இருக்கிறாய். உன்னை கண்டு பயந்தாவது நாட்டை தந்திருக்கலாம். எனவே இந்த 5 அம்சங்களை மதிக்காதவரிடத்திலே தூது போவது வீண் வேலை என்றார். அப்ப இந்த 5 அம்சங்கள் என்ன என்று பார்க்கிற போது, தன் திறமையின் மீது, ஆற்றல் மீது, சாதனைகள் மீது வைக்கின்ற ஒரு உறுதித்தன்மை, இதை தன்னம்பிக்கை என்று சொல்லும். இதே போல தன்னை சார்ந்த உறவு, நட்பு, அவர்கள் செய்த சாதனை அடிப்படையில் அவர்கள் மீது நாம் வைப்பது துணை நம்பிக்கை. இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் எப்படி சிறப்பாக அமையும் என்று வைப்பது இணை நம்பிக்கை. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வைப்பது கற்பு நம்பிக்கை. இந்த 4ம் சில சமயங்களிலே தாழ்ந்து போகலாம், வீழ்ந்து போகலாம். காரணம் என்ன என்ற பல கேள்விகளுக்கும் விடையாக வருவது தெய்வ நம்பிக்கை. எனவே நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அடிப்படை. அதை கடந்து வாழ்வது சாத்தியம் இல்லை. இந்த 5 அம்சங்களில்
எல்லாமே நமக்கு அவசியமானது தான். இதை சார்ந்துதான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், அடிப்படை, அதாவது ஒரு குழந்தை பிரசவமாகிறது, பிரசவ அறையில யார் பார்க்க முடியும்? நமக்கு பிறந்த குழந்தை தான். பிறகு அப்படியே பார்த்திருந்தாலும் கூட மேலை நாடுகள் எல்லாம் அதுக்கு வாய்ப்பு தர்றாங்க. அப்படியே பார்த்திருந்தாலும் கூட பிறந்த குழந்தைகளை பராமரிக்கிற அடையில இந்த டோக்கன் மாறி இருந்தா குழந்தைகள் பெருசா பேதம் பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அந்த அடையாள எண் மாறி இருக்காது என்ற நம்பிக்கையில் தான் இது நம் குழந்தை என்று நாம் எடுத்து வருகிறோம். இப்படி அடிப்படையே ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. சரி, இது எதுவரைக்கும் இதை பயன் கொள்வது என்றால், இந்த நம்பிக்கை எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் நம்பிக்கை துரோகமாக மாறும். அதனால் எப்போதும் ஒரு விழிப்பு நிலை, சிந்தனை, ஆராய்ச்சி அவசியம் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. 5 குறட்பாக்களிலே 50 குறட்பாக்களில் 5 அத்தியாயம் நட்பை பற்றி பேசுகின்ற போது என்னதான் நெருங்கிய நட்பாக இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு வேணும். காரணம், மனிதன் எந்த கட்டத்திலும் எந்த நிமிஷத்திலும் மாறி போகலாம். வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு. வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீவராவதுண்டு. அதனால் அது மனதின் இயல்பு, இயற்கை என்பதனால் எப்போதும் விழிப்புணர்வு, ஆராய்ச்சி உணர்வு வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்றார். அப்படி அந்த தனம் இல்லை என்றால் இந்த நம்பிக்கையே துரோகமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எனவே இதை எப்பவும் விழிப்பு நிலையில வைத்துக் கொண்டால், ஆராய்ச்சி மனப்பான்மையில் வைத்துக் கொண்டால் தான் இந்த நம்பிக்கையை நாம் முழுமையாக பயன் கொள்ளவும், அது எப்போது நம்மை ஏய்க்க பார்க்கிறதோ அப்போது விழிப்புணர்வோடு தவிர்த்து கொள்ள முடியும். அதே தன்மைதான் இங்கே மன சாந்திக்கான, மன நிறைவுக்கான, வாழ்க்கை வளத்திற்கான, மன ஓர்மை பயிற்சிக்கான ஒரு முறைதான் இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கை குழந்தை பருவத்திலே எப்படி ஏற்படுத்த முடியும்? அவ்வளவு ஏன், இப்போ திரைப்படத்திலே, சின்னத்திரையிலே பார்க்கிறோம், ராமாயணம், மகாபாரதம் போன்றவை எல்லாம். அதிலே கடவுள் என்று ஒரு கருப்பு நிறத்தை காட்டினால் யார் புரிந்து கொள்வார்கள்? இல்லையா? பிளாக் ஸ்கிரீன் வச்சுங்களேன், ஏதோ டிவி பவர் கட் ஆயிடுச்சு போட்டிருக்குன்னு பார்ப்பாங்களே தவிர, அது சுத்த வெளி கருப்பு என்பது எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எனவே இது போலவே குழந்தைகளுக்கும் கடவுளை பற்றி நாம் தெளிவாக பேசவோ விளக்கவோ முடியாது. அதனால் எப்படி மருத்துவமனையிலிருந்து இது நம் குழந்தை என்ற நம்பிக்கையோடு எடுத்து வளர்க்கிறோமோ, அதே போல கருவறையிலே ஒன்றை வைத்து இதுதான் தெய்வம் என்ற ஒரு நம்பிக்கை ஊட்டி வளர்க்க வேண்டும். அந்த நம்பிக்கை விளக்க வழியை நோக்கி வரக்கூடிய வகையிலே ஆன்மீக கதைகளையும் சொல்லணும். அதுல ஒழுக்கம், கடமை, ஈகை இவையெல்லாம் இணைந்த ஒரு வாழ்க்கை முறையை போதிக்கணும். அதற்குத்தான் பக்தி மார்க்கத்திலே பல கதைகளை சொல்லி வைப்பார்கள். ஒவ்வொரு கதையிலிருந்தும் ஒரு நீதியை, இதுதான் இந்த கதை சொல்ல வருகிறது என்று ஒரு நீதியை சொல்லுவார்கள். அது ஒரு வயது வரைக்கும், 13, 14 வயது வருகின்ற போது சுயமாகவே சிந்தனை, ஆராய்ச்சி மனப்பான்மையாக வெளிப்பட துவங்கும். அந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் நாம் நம்பி வந்தது ஒரு மூட நம்பிக்கை. அதாவது மூட நம்பிக்கை என்று சொன்னால் முட்டாள்தனமான நம்பிக்கை என்ற அர்த்தம் இல்லை. ஒரு நன்மையை உள்ளே வைத்து மூடி ஒரு சடங்கை செய்ய வைப்பது மூட நம்பிக்கை. வாழ்க்கைக்கு மேன்மைக்கான ஒரு நல்லதை, ஒரு நல்ல கருத்தை உள்வைத்து
அதை ஒரு சடங்கு முறையாக செய்ய வைப்பது மூட நம்பிக்கை. அந்த நன்மை என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டிய வயது 14. இதைத்தான் கந்த புராணத்துல பாருங்க. முருக வழிபாட்டுல முருகன் பிறந்தது கார்த்திகை நட்சத்திரம் இல்லையா? கார்த்திகையிலிருந்து வரிசை அப்படியே எண்ணிட்டு வந்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் 14வது இடத்துல இருக்கும். கார்த்திகையிலிருந்து விசாகம் 14வது இடத்துல இருக்கும். வைகாசி விசாகம் என்று முருக வழிபாடு நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் பால் குடம் ஏந்தி, காவடி ஏந்தி, அலகு குத்தி முருகனை தரிசிப்பது, அதுவும் குறிப்பாக அறுபடை வீடுகள் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறாங்க. எதற்கு ஒவ்வொரு வருஷமும் இதை கொண்டாடணும் என்றால், குழந்தைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வருஷம் 13ன்னா அடுத்த வருஷம் 14 வயசு வந்துடும். 14 வயது ஆகிற போதே மகிழ்ச்சி சொல்றாங்களே, இந்த தியான பயிற்சி, காயல்பு பயிற்சி இவற்றெல்லாம் தந்தோர்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கருத்துக்கு அடிப்படையே இந்த கந்தபுராண கருத்து தான். 14 வயதில விசாக நட்சத்திரத்தில் அந்த சிந்தனை விரிவு வருகின்ற போதே வித்து சக்தி தங்கியிருக்கின்ற இடம் பார்க்குடமாக ஒரு ஓமானம், அவ்வளவுதான். அங்கே என்ன இருக்கு? குண்டலினி சக்தி என்ற ஆற்றல் இருக்கு. அதை உச்சிக்கு உயர்த்த வேண்டும். காவடி, பிறகு அழகு கூத்துவது. அழகு கூத்துன்னு பேச முடியுமா? அப்ப மௌனமே முருகனின் மயில் வாகனம். மௌனத்தில் இருந்தால்தான் இதை மூலதனத்திலிருந்து சக்தியை உச்சிக்கு ஏற்ற முடியும் என்ற கருத்தை உள்ளடக்கித்தான் ஒவ்வொரு ஆண்டும் 14ஆம் வயதுக்கு வருகின்ற ஆண் பெண் குழந்தைகளுக்கு இந்த உண்மையை கற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் முருகன் ஆலயங்களிலே வைகாசி விசாக திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் சொல்லித்தரணும் இல்லையா? எதுக்கு காவடி தூக்குறோம், எதுக்கு அழகு கூத்துறோம், எதுக்கு பார்க்குடம் எடுக்கிறோம், எதுக்கு பாத யாத்திரை நடந்து போகிறோம் என்றெல்லாம் சொல்லித்தரணும் இல்லை? அப்படி இதை சொல்லாமல் செய்ய வைத்தால் அது ஒரு நம்பிக்கை. தெளிவாக விலக்கி சொல்லி செய்ய வைத்தால் அது நம்பிக்கையிலிருந்து அது செயல்பாட்டுக்கு, அறிவின் பக்குவத்திற்கு வந்துடும். அப்ப இதற்காகத்தான் இதை செய்கிறோம் என்ற தெளிவில் அதை பின்பற்றுகின்ற போது இந்த மூட நம்பிக்கையே தெய்வ நம்பிக்கை, தெய்வத்தை அறியக்கூடிய பயிற்சி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அதற்காகத்தான் 14 வயது வருகின்ற போதே இந்த ஆன்மீக கல்வி நம்பிக்கை மார்க்கத்தில் இருந்து விளக்க வழி மார்க்கத்திற்கு வந்துடணும். விளக்கம் இல்லாத நம்பிக்கை, ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் என்றெல்லாம் பல வகைகளிலே சுரண்டப்படும். இது நமக்கு சொல்ல வேண்டியது இல்லை. சிந்தித்து பார்க்கின்ற எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு சுரண்டல் மார்க்கம் என்று. அதனால் மகிழ்ச்சி சொல்றாங்க, குழந்தைகளுக்கு அது இல்லாம சொல்ல முடியாது. எனவே குழந்தைகளுக்கு சிந்தனை வளர்கின்ற 14 வயது அடாலசன்ட் ஸ்டேட், அது வருகின்ற வரைக்கும் பக்தி மார்க்கம் தான் கட்டாயமாக போதிக்கப்பட வேண்டும். உருவ வழிபாடு சிறு குழந்தைகளுக்கு மட்டும். உயர்ந்த முறை, மனது வளம், அடக்கம் இவை பழக பருவம் அடைந்தோர்க்கு 18 ஆண்டின் மேல், அதாவது 14 வயதிலேயே பிறகு மாற்றப்பட்டது. இதுல சுவாமிஜி முதல் எழுதின கவி போல 18 ஆண்டுன்னு வச்சிருக்காங்க. இப்போ அதுல இன்னொரு கருத்தை பார்த்தோம்னு சொன்னால் 14க்கு பிறகு 1-2 ஆண்டுகளில் தான் வித்து சக்தியை முதிர்ச்சி பெறுகிறது. அப்படி முதிர்ச்சி பெற்ற பிறகுதான் கொண்டு தீட்சி கொடுக்க முடியும். அதனால் இது ஒரு தோராய கணக்காக எடுத்துக்கொள்ளலாம். பருப்பொருட்கு
மூலநிலை விண் உணரும் அறிவும், அருவநிலை அகத்துணர்வும் அகத்தவம். இப்பாரனைத்தும் வாழ் மக்களுக்கும் பொது தேவை உய்ய கருவழியே நற்பிறப்பும் மும்மலங்களான கரை மறைந்து மனித குலம் மேன்மை வளம் எய்தும். இப்போ இந்த பக்தியிலிருந்து விளக்கத்திற்கு வருகின்ற போது வாழ்க்கையின் நோக்கத்திலே தொடங்கி உடல், உயிர், மனம், அறிவு, இதுதானே நம்மிடத்தில் இருக்கிறது. ஸோ இது ஏன் தோன்றியது, எப்படி வந்தது என்ற பிரபஞ்ச உயிரின வரலாற்றை சொல்லி இது நோக்கம் என்ன? வெறுமனே பணம், பதவி என்று வாழ்வதற்காக மட்டும் மனிதன் உருவாகவில்லை. மனிதனாக வந்ததன் உண்மை நோக்கம், அசல் நோக்கம் என்ன? சுத்த வெளியே எழுச்சி பெற்று இறை துகளாகி, பிறகு பஞ்சபூதங்களாகி, பிறகு காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தர மாற்றத்தின் விளைவாக ஜீவகாந்தம் தோன்ற, உயிரினங்கள் தோன்றி ஐந்தறிவு விலங்கு பறவை வரைக்கும் வந்தது. அப்ப பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச புலன்கள் எல்லாம் 5 முடிச்சு போச்சு. ஆனால் இந்த 5க்கும் மூலமாகிய இறைநிலை, அதை அறியணும் இல்லையா? இந்த பஞ்சபூதங்களும், பஞ்ச புலன்களும், பஞ்ச தன்மாத்திரைகளும், பஞ்ச உணர்வுகளும் எல்லாமே இறைநிலையிலிருந்து வந்த நிலை, இயக்க நிலை, பிரபஞ்ச நிலை, சக்திகளம். இதையே அறிந்து விடுகின்றோம். ஆனால் மூலப்பொருளை அறிய வேண்டாமா? இவை எல்லாமே தெய்வத்தின் பிரகிருதி, இவருடைய வெளிப்பாடுகள். தெய்வத்தை அறிய வேண்டும் இல்லையா? அப்ப தன்னை அறிந்து இன்பம் வரக்கூடிய வகையிலே எழுச்சி பெற்ற அறிவின் முழுமை நிலைத்தான் மனித இனம். அப்ப மனிதனாக வந்ததன் நோக்கம் என்ன, பயன்பாடு என்ன என்றால், தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவே. ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்றார் வள்ளல் பெருமான். அதுபோல தன்னை அறிவதிலே ஒரு சுகம் இருக்கிறது, ஒரு தெய்வீக சுகம் இருக்கிறது. இது ஐம்புலன் சுகங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. வார்த்தைகளால் உணர முடியாதது, புலன்களால் தாங்க முடியாதது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு தெய்வீக நிலை. அதை அறிவை கொண்டுதான் தூய்க்க முடியுமே தவிர புலன்கள் மூலம் அதை தூய்க்க முடியாது. எனவே அதுதான் இந்த பிறப்பின் நோக்கம். அதை சார்ந்த நிலையிலே ஒரு வாழ்க்கை, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே உணர்கின்ற மனிதனாக வாழ்கின்றோம். இந்த வாழ்க்கையின் படித்தளங்கள் என்ன என்றால், சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். உயிர் வாழ்வது, உடல் சுகங்களை தூய்ப்பது, இதிலேயே மாண்டு போகாமல் அறிவின் முழுமை நோக்கிய பயணம். பக்தி, ஞானம், முக்தி, நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு என்று அறிவின் முழுமையிலே வாழ்கின்ற போது நாம் நிறைவாக வாழ்ந்து விட்டோம். இந்த வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக அமைந்து விட்டது. வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்டார் பாரதியார். அப்படி ஒரு வேடிக்கை மனிதன் அல்ல நான். பிறப்பின் நோக்கத்தை அறிந்த ஒரு முழு மனிதனாக இந்த உலகத்தை விட்டு போகிறேன் என்று இந்த ஆத்மா உடலை விட்டு போகின்ற போதும் ஒரு தவிப்பில்லாமல், பந்தம், பற்று, பாசம் இல்லாமல், மேற்கொண்டு இதை அதை அனுபவிக்கணுன்ற ஆசை இல்லாமல், இந்த பூமிக்கு நன்றி சொல்லி பூமியின் காந்த களத்தை விட்டு பிரபஞ்ச களத்திற்கு போகக்கூடிய வகையிலே பக்குவம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு பக்தியிலிருந்து அடுத்த படித்தளம். பள்ளியில எலிமெண்டரி ஸ்கூல்னு வச்சிருக்கிறாங்க, 5ஆம் கிளாஸ் வரைக்கும்.
அப்புறம் மிடில் ஸ்கூல் 6லேருந்து 8 வரைக்கும். அப்புறம் ஹை ஸ்கூல் 9லேருந்து 12 வரைக்கும். ஹையர் செகண்டரின்னு வச்சுக்கிறேன். அது பிறகு PhD வரைக்கும் போகிறோம். பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி. அப்போ கல்வியிலே கூட எங்கே முடிகிறது என்றால் பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி, PhD. அப்போ இறைவனை அறிவதுதான் கல்வியின் நோக்கம் என்று வள்ளுவர் மட்டும் இல்லை, தெரிந்தோ தெரியாமலேயோ சமுதாய அட்டை கல்வி முறை கூட அதைத்தான் காட்டுகிறது. சமுதாயத்தின் அட்டை கல்வி முறை கூட அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. எனவே வாழ்க்கை என்பது நிறைவு பெற வேண்டும் என்றால், ஐயோ போறோமே என்று நினைக்காம, ஹாய் போயிட்டுமா என்று இந்த பூமிக்கு நன்றி சொல்லிவிட்டு போகக்கூடிய வகையிலே வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால், நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்ற திருப்தி உடலுக்கும் மனதுக்கும் ஆத்மாவுக்கும் ஏற்படணும். அந்த வகையிலே தான் இந்த நம்பிக்கை என்பது விளக்கத்திலே பயணித்து முக்தியில் நிறைவு பெற வேண்டும். வெறும் பக்தியிலேயே தலைமுறைகளாக தேங்கிவிட்டால் அது ஒரு சாக்கடை வாழ்க்கை. தண்ணீர் தேங்கினால் நோய் கிருமிகள் தான் உருவாகும். தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருந்தால் போகின்ற இடமெல்லாம் பயிர்களை விவசாயம் செய்வதற்கான பயன்பாடாக இருக்கும். எனவே நீர் ஓட்டம் தான் வாழ்க்கைக்கு பயனாகும். நீர் தேங்கினால் வாழ்க்கைக்கு நோயாகத்தான் மாறும். அதே போல பக்தி என்ற ஒரு சாக்கடை, அங்கேயே தேங்கி போயிட்டோம். பல தலைமுறைகளாக, நேற்று என்றல்ல, பல தலைமுறைகளாக பக்தியிலே தேங்கி போய்விட்டோம். இதைத்தான் சொல்ல வருகிறது என்பதை இந்த பக்திக்கும் ஞான மார்க்கத்திற்கும் இடையிலே ஒரு பயணம் இருக்கிறது. ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் எதை காட்டுகிறது என்று அந்த சடங்கு சம்பிரதாயங்களை ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற போது அதற்குள் அடங்கியிருக்கின்ற ஞானத்தை வெளிப்படுத்தலாம். பக்திக்குள்ளேயே ஞானம் இருக்கு. அதை விளக்கத்தின் வழியாகத்தான் வெளிப்படுத்த முடியும். அப்போ உருவ அமைப்பு, வழிபாட்டு முறைகள், அபிஷேகம், ஆராதனை, தீபாராதனை, இவை எல்லாவற்றிலும் தத்துவம் அடங்கியிருக்கிறது, மறைந்திருக்கிறது. அது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொன்னால் எங்கே போய் நிற்கும்? முக்தியில் போய் தான் நிற்கும். எனவே பக்தியில் தொடங்குகின்ற வாழ்க்கை முக்தியில் நிறைய பெற்று போகின்ற இடத்துல மோட்சத்துக்கு போகும். அதைத்தான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை என்றால் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையிலே சொல்ல முடியாத, விளக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத வயதில் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு உருவத்தை காட்டி விளக்கம் சொல்வதிலே, நம்பிக்கை ஏற்படுத்துவதிலே, சடங்கு சம்பிரதாயங்களை செய்ய வைப்பதிலே நன்மைதான். ஆனால் 15 வயதுக்கு பிறகு வருகின்ற போது இவையெல்லாம் இதுக்காகத்தான்ப்பா சொன்னோம், இதுதான் இதில் இருக்கக்கூடிய கருத்து, வாழ்க்கை நெறி, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பண்பாடாக மாறணும் என்று கற்றுக் கொடுத்து விட்டால் அந்த குழந்தைகள் இயல்பாகவே ஞான மார்க்கத்திற்கு பயணித்துவிடும். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள். இடையிலே வியாபாரிகள் தடுத்து விட்டார்கள். அந்த வியாபாரத்தினத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு மார்க்கம் இருந்தாலும் அதை நாட முடியாத அளவுக்கு நம்முடைய மனதிலே பக்தி ஆழமாக இருந்து ஞானத்துக்கு வந்துருவாங்க. இந்த பக்தி அப்படின்னா இது ஒரு சோம்பேறித்தனமான பக்தி. நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், பிரச்சனையா சாமி பார்த்துக்குவார், வேலையா சாமி பார்த்துக்குவார், கல்யாணமா சாமி சொல்லுவார் என்று எதற்கெடுத்தாலும் போய் கோவில் சுற்றுகின்ற ஒரு பக்தி. அதாவது பக்தி இல்லாமல் ஞானம் வராதுங்க. மகரிஷியும் பக்தியிலிருந்து தான் ஞானத்துக்கு வந்தாங்க. பிறகு மகரிஷிக்கு முன்னாடி ராமகிருஷ்ண பரமஹம்சர், வள்ளல் பெருமான், இப்படி எல்லா மகன்களையும் பார்க்குற போது எல்லாம் பக்தியில் தான் வாழ்க்கையை துவங்குறாங்க. ஆனால் அங்கே தேங்கி போகலை.
அடுத்த சிந்தனை, கடவுள்னா எப்படி இருப்பார், எங்க இருப்பார், இது கடவுளா என்றெல்லாம் பல கேள்வி கேட்டு கேட்டு விடைகளை தேடியவர்கள். நமக்கு அந்த தேடல் சிரமம்லாம் கிடையாது. குருவே நம்மை தேடி வந்து வழிகாட்டி விட்டார். அப்போ நமக்கு என்ன? சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அதனால் பக்தி என்ற பழைய இலைத்தலைகள் மக்கி போக போக ஞானம் என்ற வித்துக்கு அது உரமாக மாறும் என்று மகர்ஷி அவர்கள் அதையும் ஒரு கருத்தாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. எனவே இதெல்லாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் தினசரி பல கோணங்களிலே ஒரே விஷயம்தான், வாழ்க்கை என்பது இவ்வளவு தானே, ஒரே விஷயம்தான், திரும்ப திரும்ப பல கோணங்களிலே பல கருத்துக்களை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். மூல கருத்து என்ன என்றால், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். இதுதான் தாரக மந்திரம். அந்த வகையில ஒவ்வொரு மனிதரும் தம்மை அமைத்துக் கொண்டு விட்டோம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே துன்பங்களோ துயரங்களோ நோய்களோ கஷ்டங்களோ கிடையாது. அப்படிப்பட்ட இடம் வந்துருச்சுன்னு வச்சுக்கல, கடவுளை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா நோய்களும் பிரச்சனைகளும் வறுமையும் உள்ள வரைக்கும் தான் மனிதன் கடவுளை தேடுவான், மதிப்பான். இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, கடவுளை பத்தி யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால கண்ணசன் சொன்ன மாதிரி, மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை மதிப்பானா? மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? இருக்கிற போதை இப்படி குழப்புறாங்க, இல்லாமல் இருந்திருந்தா எப்படியெல்லாம் குழப்பிருப்பாங்க. எனவே அப்படி ஒரு ஆணித்தரமான அனுபவங்களை தத்துவத்தை தந்த நம்முடைய உண்மையான அசல் குருமார்கள், போலித்தனம் இல்லாத, பணம் பதவி மீது நாட்டம் இல்லாத ஆண்டிகளாக வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், அவர்களை வணங்கி அவருடைய வழியில் பயணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வியாபாரிகளெல்லாம் கடந்து உண்மையான ஆன்மீகத்திலே உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து உண்மையான நிறைவை பெற முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவி மடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமையான விளக்கம் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். இன்றைக்கு ஞானமும் வாழும் தொகுப்பிலிருந்து இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட ராடா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட ஹேமமாலினி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறைய சமநீதி, நேர்மையான நீதிமுறையை நில உலகு கூறாட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிபாழ்தல், திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவேதம் பிரம்மஞான இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா,
நிலை வெளியில் எழுப்புகின்ற நிழலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர்வின் கூட்டம் வாழ்க வளமுடன். உலகமிலாம் பருவமழை உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உலகமிலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், போட்டி பகை கழகங்கள் கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி.